ஆல்பத்து இந்த வெயில் இந்த அங்காடி தெரி இப்போ தலைமைச் செயலகம் ரொம்ப லாங் ஜம்ப் பண்ணிட்டீங்களே. மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம். நீங்க நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லி ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் நீங்க படம் பண்ணி எல்லாமே ஸ்கிப் பண்ணலாமே சார். ஏன் சார் இது? ஆனா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேன்வாஸ்ல நீங்க அரைவ் ஆயிட்டீங்க. அரைவ்டு நீங்க மறுக்க முடியாது. இல்ல நான் வந்து என்னுடைய உயரம் எவ்வளவுதான் அப்படி நீங்க சொன்னாலும் யூ அரைவ் வித் a பிக் பேங், பெரிய ஒரு சத்தத்தோடு நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்காக தான் நான் பெயர் சொல்லி ரஜினி சார் தயாரா, கமல் சார் தயாரா, தளபதி விஜய் தயாரா, அஜித் தயாரா அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. சார் என்னன்னா, உங்ககிட்ட கதை இருந்தால் தான் நீங்கள் இந்த பிக் பட்ஜெட் ஆக்டர்கிட்ட போகணுங்கிற அவசியம் இல்லை. பிக் ஆக்ட்ரஸை வச்சுட்டு படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கதை பண்ண முடியும், அப்படிதானே சார்? ரெண்டுமே செய்ய முடியும் சார். இப்போ கூட தலைமைச் செயலகம் என்பது இப்படி ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும், இப்படி ஒரு கதை பண்ணால் எப்படி இருக்கும்னு தான் ரேடன் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ பண்ணேன். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு கதையும் பண்ண முடியும், இல்லை இந்த மாடலில் ஒன்று பண்ண முடியும், அதையும் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு கதை சொல்லியா இருக்கிறோம், அது என்ன மாடலில் வேணால் பண்ண முடியும் தானே சார்? அப்போ நீங்கள் முதல்ல ஸ்கிப் பண்ணதே தேவையில்லை. நேரடியாக அந்த கொஸ்டினுக்கான பதில் இல்லை. ஆனால் சொல்லிட்டீங்க நீங்கள். பொதுவாக ஒரு கதை சொல்லியா நம்ம எல்லாமே பிடிச்ச விஷயத்தையும் செய்ய முடியும். நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ரஜினிக்கு படம் பண்ணுவேன், கமல் பண்ணுவேன், ஜெயிக் பண்ணுவேன், அஜித் பண்ணுவேன். இந்த பேட்டியில் நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த பதிலை என் வாயிலேருந்து உங்களுக்கு புடுங்கணும். அந்த சீரியல்ல ரொம்ப நல்லவர் யாரு, நல்லவங்க யாரு? பார்க்குற பார்வையில் தான் சார் நல்லவங்க கெட்டவங்க. ஒருத்தங்க உங்கள்கிட்ட நல்லவங்களா தோற்றம் அளிப்பாங்க, என்கிட்ட கெட்டவங்களா தோற்றம் அளிப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மேலதிகாரிட்ட எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஹம்புளாக பணிவாக, சார் ஓகே சார் ஓகே சார். உங்கள் டிரைவர்கிட்ட எவ்வளோ மோசமாக நடந்துப்பீங்க. ஆல்பத்து இந்த வெயில் இந்த அங்காடி தெரி இப்போ தலைமைச் செயலகம் ரொம்ப லாங் ஜம்ப் பண்ணிட்டீங்களே. மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம். நீங்க நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லி ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் நீங்க படம் பண்ணி எல்லாமே ஸ்கிப் பண்ணலாமே சார். ஏன் சார் இது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நீங்க சொன்னீங்கன்னா இதை எடிட் கூட பண்ணிடலாம். ஆனா ஒரு இந்த தலைமைச் செயலகம் மூலமாக நிச்சயமா ஒரு பிக் கேன்வாஸுக்கான ஒரு பெரிய டைரக்டர் நான் வந்துட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் மறுக்க முடியாது. எத்தனை அந்த வெப்சீரிஸோடைய சக்ஸஸ் எல்லா தரப்பு மக்களும் பாராட்டுவது. நம்ம சந்தித்த சாதாரண மக்களும் தலைமைச் செயலகம் அப்படின்னா வெயில் பண்ண டைரக்டர் தானே, வெயிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க, அதை மறுக்க முடியாது. யார்கிட்ட சொல்லணும், தலைமைச் செயலகம் வெப்சீரிஸ் வெயில் டைரக்டர் பண்ணவர் இல்லை இப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கேன்வாஸில் நீங்கள் அரைவ் ஆயிட்டீங்க. அரைவ்டு நீங்கள் மறுக்க முடியாது. இல்லை நான் வந்து என்னுடைய உயரம் எவ்வளவு தான், எனக்கு விருப்பமான கதைகளுக்கு நான் நடிகர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வேன் அப்படி நீங்கள் சொன்னாலும் யூ அரைவ் வித் a பிக் பேங், பெரிய ஒரு சத்தத்தோடு நீங்கள் வந்துட்டீங்க. இதில் நீங்கள் இப்போ விரும்புகிறீங்களோ இல்லையோ, இந்த இன்டர்வியூ நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்களை தேடி வருகின்ற பெரிய பட நடிகர்கள் தயாராக ஆகியிருப்பாங்க. அதுக்காக தான் நான் பெயர் சொல்லி ரஜினி சார் தயாரா, கமல் சார் தயாரா, தளபதி விஜய் தயாரா, அஜித் தயாரா அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. சார் என்னன்னா, அப்படி ஒரு வாய்ப்பு வர்றப்ப நான் கண்டிப்பாக பயன்படுத்துவேன் சார், அவ்வளோதான். நீங்கள் பெரிய இயக்குநர்களை பெரிய நட்சத்திரங்களை வைத்தும் உங்களுடைய கதையை சொல்ல முடியும் தானே? இல்லை கண்டிப்பாக சார், அதை கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போது அட்டகத்தியோ இல்லை மெட்ராஸ் எடுத்த திரு பார் ரஞ்சித், அதுக்கப்புறம் கபாலி, காலா அப்படின்னு படம் சொல்லும்போது அவர் மெசேஜ் கொடுக்குறாரு. பிக் டைரக்டர் ஆகிட்டார். அவரும் நட்சத்திரம் நகர்கிறது படமும் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கான கான்செப்ட் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் பிக் பட்ஜெட்டும் கான்செப்ட் கொடுக்குறாரு. நீங்கள் நானும் அப்படித்தான், நானும் ஒரு பிக் பட்ஜெட் படம் பண்ணுவேன், எனக்கும் பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்ண முடியும், அதுக்குள்ளேயும் நல்ல கான்செப்டை ஒழிச்சு வைப்பேன் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க தானே? கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் அந்த கொஸ்டின் ஏன் ஸ்கிப் பண்ணீங்க? இல்லை சார், அது அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ண தான் போகிறோம். பட் அதுக்கு ஒரு பெரிய, ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு தெரியும் அதனுடைய எல்லாமே, அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன், அவ்வளோ. ஆனால் உங்ககிட்ட கதை இருந்தால் தான் நீங்கள் இந்த பிக் பட்ஜெட் ஆக்டர்கிட்ட போகணுங்கிற அவசியம் இல்லை. பிக் ஆக்ட்ரஸை வச்சுட்டு படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கதை பண்ண முடியும், அப்படி தானே சார்? ரெண்டுமே செய்ய முடியும் சார். இப்போ கூட தலைமைச் செயலகம் என்பது இப்படி ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும், இப்படி ஒரு கதை பண்ணால் எப்படி இருக்கும்னு தான் ரேடன் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ பண்ணேன். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு கதையும் பண்ண முடியும், இல்லை இந்த மாடலில் ஒன்று பண்ண முடியும், அதையும் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு கதை சொல்லியா இருக்கிறோம், அது என்ன மாடலில் வேணால் பண்ண முடியும் தானே சார்? அப்போ நீங்கள் முதல்ல ஸ்கிப் பண்ணதே தேவையில்லை. ஸ்கிப் பண்ணால் இல்லை சார், நேரடியாக அந்த கொஸ்டினுக்கான பதில் இல்லை. ஆனால் சொல்லிட்டீங்க நீங்கள்.
பொதுவாக ஒரு கதை சொல்லியே நம்ம பிடிச்ச விஷயத்தையும் செய்ய முடியும். நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ரஜினிக்கு படம் பண்ணுவேன், கமல் பண்ணுவேன், விஜய்க்கு பண்ணுவேன், அஜித் பண்ணுவேன். இந்த பேட்டியில் நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த பதிலை என் வாயிலேருந்து உங்களுக்கு பிடுங்கணும். நீங்கள் இல்லை, நான் உங்களை சிக்கலை மாட்ட வைக்கிறதுக்கு நான் செய்யலை. இல்லை சார், இதில் சிக்கலை ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். நீங்கள் இப்போ சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்கள் ஒரு மிகப்பெரியான ஒரு ஸ்டார் டைரக்டர். நீங்கள் இந்த படம், இந்த ஒர்க்கு நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக வெயில்லையே இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு பிக் ஃப்ரேம்குள்ளே போயிட்டீங்க. உங்களுக்குள்ள உங்களுடைய சக மனிதர்கள், சக இயக்குனர்கள், உங்களுடைய சக தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாரோடையும் உங்களுக்கு நல்லுறவும் இருக்கிறது, கலை உறவும் இருக்கிறது, அதிகார பகிர்வும் இருக்கிறது, அதிகார மேலாண்மையும் இருக்கிறது. யார் மேலே அப்படிங்கிறது ஏதோ இடத்துல இருக்கத்தான் செய்யுது. இது எல்லா மட்டத்திலும் இருக்கிற மனிதர்கள்ட்டையும் இருக்குது அப்படிங்கிறத குறியீடாக அந்த படம் காட்டுகிறது. அதுதான் அதனுடைய வெற்றியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் சார். நான் வந்து வெற்றியை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சார். பல பேட்டிகள் கேட்டிருக்கலாம், நீ ஒரு 8 பகுதி எடுத்திருக்கீங்க. உண்மையாகவே 8 பகுதிக்கு மட்டும் பிளான் பண்ணிங்களா, இல்லை ரொம்ப ஷார்ப் எடிட்டிங்கில்? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் ரொம்ப எடிட்டிங்கில் ரொம்ப நேரம் உட்காந்தீங்க, அதை எடிட்டிங்கில் வந்து அதை ரொம்ப கிறிஸ்பாக்கணும், அதை அந்த சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தணும், அந்த டெம்போவை உருவாக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது நீங்கள் இன்னும் அதிகமாக எடுத்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணப்பட்ட விஷயமா, இல்லை இதுதான் நீங்கள் சொல்ல நினச்ச நெரேட்டிவா? இல்லை சார், என்னென்னா வந்து ஒரு எபிசோடுங்கிறது 40 மினிட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ 8 எபிசோடுங்கிறது 3 hour 20 minutes. ஸோ அப்போது ஆக்சுவலாக 3 hour 20 minutes பை எப்படி அக்ரிமெண்டடாக நான் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ நான் அந்தளவுக்கு எடுத்து தான் ஆகணும் பை சேனலுக்கு. ஆக்சுவலாக சேனல் வந்து அவங்க 40 minutes எடுக்கா அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கூர்மையாக பார்ப்பாங்க. 40 minutesல 39 minutes இருக்கலாம், அதுக்காக 30 minutes இருக்கக்கூடாது. ஸோ அப்போது நான் ஃபைனல் ட்ரிம்மிங் போகிறப்ப நான் ஷார்ப்பாக ட்ரிம் பண்ணிக்கவா, இந்த 40 நிமிஷங்கிற கணக்கு தேவையா அப்படின்னு கேட்டேன் சேனலில். இல்லை, நீங்கள் ஷார்ப்பாக இந்த கதைக்கு என்ன தேவையோ, எது சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கோ அவ்வளோ டைட்டாக ட்ரிம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 80 minutes, ஒரு 1 hour எல்லா இதுலேயும் ட்ரிம் பண்ணி இப்போ வந்து 28 minutes to 30 minutes இருக்கும் ஒவ்வொரு எபிசோட். ஸோ அப்படி அந்த 10 நிமிஷத்தை எல்லா எபிசோட்லேயுமே ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த சீரியல்லையே ரொம்ப நல்லவர் யார், நல்லவங்க யார்? பார்க்குற பார்வையில் தான் சார் நல்லவங்க கெட்டவங்க. ஒருத்தங்க உங்கள்கிட்ட நல்லவங்களா தோற்றம் அளிப்பாங்க, என்கிட்ட கெட்டவங்களாக தோற்றம் அளிப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மேலதிகாரிட்ட எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஹம்புளாக பணிவாக சார் ஓகே சார் ஓகே சார். உங்கள் டிரைவர்கிட்ட எவ்வளோ மோசமாக நடந்துப்பீங்க. ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்குமே நிறைய ஃபேஸஸ் இருக்குது சார். நம்ம கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே குட் ஃபேஸஸ், பேட் ஃபேஸஸ் அப்படின்ட்டு இருக்குது. அது ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது சார். நீங்களும் ஒரு பார்வையாளர் படம் பார்த்துருப்பீங்களா, அந்த சீரீஸை பார்த்துருப்பீங்களா? அதில் கேட்குறேன், அதில் நல்லவர் யாரு? நீங்கள் தான் சொல்லுங்கள் சார். இல்லை, நீ உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் தான் நான் சொல்கிறேன் சார். நான் எனக்கு நல்லவன்கிற அந்த ஐடியாலஜிலேயே குழப்பம் இருக்குது. ஒரு 2 கேரக்டராக சொல்லுங்கள். இவங்க அந்த சீரீஸ் தான் சார் நான் சொல்கிறேன். நல்லவன்கிற அந்த ஐடியாலஜிலேயே நான் என் ஐடியாலஜியை சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் தான் அதை சொல்லணும். நான் எனக்கு வந்து நல்லவன்கிறவன் வந்து அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறவன் தான் நல்லவனாக இருக்கிறான். இல்லை, நல்லவனாக இருக்காங்கிறது வேறு. நல்லவன் யாருன்னு கேட்டேன். அதான் சார், நீங்கள் பார்த்தீங்கல்ல சார், உங்களுக்கு ஒன்று தெரியல, அதை சொல்லிடுங்கன்ற. நான் என்னோடய ஐடியாலஜி சொல்லிட்டேன். நல்லவன்கிற ஐடியாலஜிங்கிறது ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுதுன்ட்டு. உங்களுக்கு அப்படி என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் சார். அதான் எனக்கு, நான் வெளியே இருந்து ஒருத்தர் இப்படி பார்க்குறாருன்றப்ப எனக்கு அது ஒரு ரீடிங்காக இருக்கும் எனக்கு. இந்த நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுதே நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இதெல்லாம் இருக்குன்ற அதிகாரத்துக்கு வேணும் அப்படின்னா நிறைய நெளிவு சுழிவு இருக்கணும், ஹார்டாக இருக்கணும், ரத்லஸாக இருக்கணும், கருணை இரக்கமற்றவர்களாக இருக்கணும், எந்த முடிவுகளையும் சுயநலம் கொண்டவர்களாகவும் செயல்படுத்தணும். இது மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு தோணி இருக்கும்ல, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு? ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே முதலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லா கேரக்டருமே சுயநலம் சார்ந்ததாக, அதிகாரத்தில் இருக்கிறப்ப நெளிவு சுழிவோடு இருக்கிற எல்லா கதாபாத்திரங்கள்லேயுமே அந்த தன்மை இருக்கும் சார். இப்போ இதில் இருக்கிற முதல்வர்லேருந்து ஆரம்பித்து, செல்வ புவியரசுலேருந்து ஆரம்பித்து, ரம்யா நம்பீஷன்லேருந்து எல்லா கதாபாத்திரத்துலேயுமே இந்த நெளிவு சுழிவு எப்படி அவங்க இறங்கி போகிறாங்க, ஏறி போகிறாங்க, அதிகாரத்துக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லா கேரக்டர்லையுமே அந்த ட்ரா இருந்துக்கிட்டே இருக்கும் சார். ஆக்சுவலாக அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆமாம், எல்லா காட்சியிலையுமே அந்த அப் அண்ட் டவுன் கிளியராக அது அவர் எவ்வளோ குழப்பத்தில் இருக்கார், பரவாயில்ல தன்னுடைய ரிலீஸ்க்காக, பரவாயில்ல தன்னுடைய
உறவினர் மகளுக்கு வந்து ஒரு மத்திய மந்திரியுடைய பையனை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதிக்கிறாரு. கொற்றவை அதை சொன்னோடனே தப்பு ஆமாம்ல வேகமாக போய் தடுக்கிறாரு. இப்படின்னு எல்லா கேரக்டருக்குள்ளேயுமே ஒரு இம்பேலன்ஸும் ஒரு நெகட்டிவிட்டியும் எல்லா கேரக்டருக்குள்ளேயுமே இருக்கும். இது யாரை பற்றி கதை, எந்த கட்சி, எந்த கட்சியா அப்படின்னு எதுவுமே கேட்கல. நீங்கள் பார்த்த பல்வேறு மனிதருடைய குணங்களை நீங்கள் அதில் பொருத்தி பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு அதிகார மையத்தில் நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் சொல்கிறேன், எல்லார்கிட்டையும் நல்லது கெட்டது எல்லாமே நல்லது கெட்டது. நல்லது கெட்டது கொண்ட நிறையா பாத்திரங்கள் பார்வையாளர்களுக்கு சுவாரஸ்யம் கொடுக்கும் அப்படின்னு எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? அது யோசிச்சத்துடைய விளைவு தான் இந்த சீரீஸா? இல்லை சார், பார்வையாளர்களுக்கு என்னென்னா, பார்வையாளர்கள் பார்க்காத ஒன்றை பார்க்காத கோணத்தில் பார்க்குறப்பவே அவங்களுக்கு சுவாரஸ்யத்தை தரும். அவங்க வந்து பார்வையாளர்கள் என்பது எப்பயுமே பிளெயின் ஸ்லைட்டாக தான் ஒரு படத்தை பார்க்க வர்றாங்க, இல்லை ஒரு ப்ராடக்டை பார்க்க வர்றாங்க. அவங்க ஆக்ஷன் படத்தையும் ஃபேமிலி ட்ராமாவையும் எல்லாத்தையுமே ஒரு நாளைக்கு அவங்க வந்து பல்வேறு விஷயங்களை ரசிக்கிறாங்க. ஒரு திரைப்படம் என்பது ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க 5 படம் பார்ப்பாங்க ஒரு பார்வையாளர். ஆனால் டெய்லி சீரியல் பார்க்குறாங்க, ஒரு ஷார்ட்ஸ் இல்லை பார்த்து ஒரு சின்ன பைட்டாக இருக்கும், அந்த பைட்டுக்கு விஷ் பண்ணுறாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பார்வையாளரை கவர்றதுக்கு இதுதான் அப்படிங்கிற அளவுகோல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். ஆனால் இதில் கவர்ந்துருக்கீங்க, அதுக்கு நீங்கள் அளவுகோல் வச்சிங்கன்னா இல்லையா? இல்லை சார், நான் வந்து இந்த கதையை எவ்வளோ செம்மையோடு சொல்லணும், ஹானஸ்டியோடு சொல்லணும் அப்படி தான் நான் நினைக்கிறேனே தவிர பார்வையாளர்கள் கவருங்கிற அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து வச்சு பேச முடியாது சார். இப்போ ஒரு ஃபிலிம் பண்ணுறப்ப இல்லை ஒரு ஸ்டார் ஃபிலிம் பண்ணுறப்ப என்ன செய்வாங்கன்னா, இது கிளாப் வாங்குகிற மூமெண்ட், இது வந்து ஆடியன்ஸோட ஹூக்கான மூமெண்ட் அப்படின்னு வச்சு பண்ணுவாங்க. யூஸ்வலாக என்னோடய ஃபிலிம்ஸில் நான் அப்படி பண்ணவே மாட்டேன். என்னோடய ஃபிலிம்ஸில் எமோஷன் தான் எனக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியம். என்னோடய வெயிலில் இருந்தே நான் கிளாப் வாங்குகிற மூமெண்ட்டெல்லாம் நான் வந்து உருவாக்கவே மாட்டேன். அந்த கதையில் அந்த இடத்துல கிளாப் வரும்னு இப்போ உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்காடி தெருவில் ஒரு இடத்துல தேட்டரில் கிளாப் பண்ணாங்க. எனக்கு வந்து இவர் மாதிரி குழந்தை பிறக்காமல் வேறு ஒருத்தர் மாதிரி குழந்தை பிறந்தா என்னுடைய வாழ்க்கையவே சந்தேகப்பட்டுருவாங்க அப்படின்னு அந்த குள்ளமான ஒருத்தருடைய மனைவி வந்து தேட்டரில் சொல்லுவாங்க. சொன்னோடனே தேட்டரே கிளாப் பண்ணுச்சு. அப்புறம் விற்க தெரிஞ்சவன் தான் வாழ தெரிஞ்சவன் ஒரு கண்ணு தெரியாத ஒருவர் வந்து சொல்லுவார். உடனே தேட்டரே கிளாப் பண்ணுச்சு. ஸோ அப்புறம் வந்து அந்த பையன் வெளியே வந்தோடனே சொல்லுவான், யானை வாழ்கிற காட்டில் தான் எறும்பு வாழுது, போயா நான் எப்படியாவது வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதெல்லாம் நான் நிஜமாகவே கிளாப் வாங்குற மூமெண்ட் நான் நினைக்கல. ஆனால் எமோஷனலாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் எப்போயுமே என்னுடைய இன்டென்ஷன் என்பது ஒரு கதையை எமோஷனலாக ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது தான். இதில் கிளாப் வாங்குற மூமெண்ட்டை நான் எப்பவுமே பிரிக்கிறது இல்லை. அது கிளாப் கிடச்சிச்சின்னா அந்த மொமெண்ட் மகிழ்ச்சி. நான் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த இடத்த ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு எல்லாத்தையுமே சும்மா டெஸ்ட் வச்சு இந்த ஒரு பிளட்டில் வந்து சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஒரு ரெகுலர் கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து எமோஷனலாக இந்த ட்ரா இந்த ஹை கரெக்டாக இருக்கா, இந்த கேரக்டருடைய எமோஷனல் கரெக்டாக இருக்கா, இவங்க கேரக்டர் கரெக்டாக இருக்கா, இப்படி தான் பார்ப்பேனே தவிர இந்த கிளாப் வாங்குற டைலாக், பஞ்ச் டைலாக் இப்படிலாம் நான் பார்க்குறது இல்லை சார். பொதுவாக அடுத்து என்ன படம் பண்ண போகிறீங்க? எழுதிட்டுருக்கேன் சார். இப்போ தான். அது எதை தொடர்பாக இருக்கும்? எழுதிட்டுருக்கேன், அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். இது வரைக்கும் வந்த படங்களுடைய தொடர்ச்சியாக இருக்குமா இல்லை? அப்படி இல்லை சார். நான் எனக்கு அடுத்து என்ன எழுதணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒட்டி நான் எழுதிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறிமைக்காக திரு வசந்தபாலன் மிக்க நன்றி. அரசியல்வாதிகள் இன்டர்வியூவில் வந்து எவ்வளோ ஹூக் பாயிண்டோட பேசுவீங்களோ அதே ஹூக் பாயிண்டோட பேசி. நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.